எல்லோருக்கும் ஒரே கோலியாம். விண்ணரசென்னும் வியத்தகு அரசை தொங்கும் திராட்சை தோட்டமாய் கருதி இயேசு பெருமான் பேசினார் ஒரு கதை. திராட்சை தோட்டச் செல்வன் ஒருவன் தினமும் தனது சேவையருக்கு ஒவ்வொரு வெள்ளி ஊதியம் கொடுப்பான். அவரில் சில பேர் 6 மணிக்கு திராட்சை வளர்க்கும் சேவைக்கு வந்தார். 9 மணிக்கும் ஊழியர் வந்தார். பட்ட பகலில் 12 மணிக்கு பலரை அழைத்தான், பணிகள் கொடுத்தான். 3 மணிக்கு சிலரை அழைத்து முறைப்படியாக தொழில் செய்ய விடுத்தான். 5 மணிக்கும் அவனது அழைப்பில் சில பேர் வந்தனர், சேவை செய்தனர். அத்தனை பேருக்கும் அம்முதலாளி ஒவ்வொரு வெள்ளி ஊதியம் கொடுத்தான். 6 மணிக்கே அயராது வந்து உழைத்தோர் எல்லாம் நின்றே திகைத்து, காலை முதல் நாம் கடும் பணி புரிந்தோம், 1 மணி நேரமே உழைத்தோருக்கும் ஒவ்வொரு வெள்ளி ஊதியம் தருவதா என்றே கேட்டு சண்டை போட்டனர். தப்பும் இல்லை, தவறும் இல்லை, சரியாகத்தான் தந்தேன் என்று செப்பிய அந்த செய்முதலாளி, தலைவனாக நானும் நடப்பது உங்கள் கண்களை உறுத்துதோ என்றான். பின்னே வந்தவர் முன்னே நிற்பர், முன்னே வந்தவர் பின்னே நிற்பர் என்றார் இயேசு இன்முகம் காட்டி. நாளை சிலரும் நாடியே வரலாம். காலந்தாழ்த்து கருதி வந்தவர்கள் அணைக்கத்தக்க அன்புடையாளரே, வந்தவரை விட வாசல் மதித்து வாராதவர்க்கே வருந்தினார் இயேசு. எங்கெங்கிருந்தோ இயேசுவை தேடி பின்னால் வருவோர் பிழை புரிந்தார் அவர் என்று வந்தாலும் ஏற்புடைத்தோரே. இயேசு கடவுளின் மகன். கோவிலிலே அபிஷேக திருவிழாவில் குணக்கடல் ஓர் சிந்தனையில் நடந்தபோது தேவ மைந்தன் முன்பாக சில பேர் தோன்றி தெளிவாகச் சொல்லும், நீர் மெசியாதானோ? அவளுடன் கேட்டார்கள். இயேசு சொன்னார், 1000 சொல்லிவிட்டேன், சொன்ன பின்னும் மேவரும் விசுவாசம் உமக்கேன் இல்லை. மேய்ப்பவன் என் ஆடுகளை சார்ந்தீர் அல்லீர். என் கையில் ஆடுகள் என் சொல்லை கேட்கும், என்னை அறியும் என் பாதை தனில் நடக்கும். எந்நாளும் நான் அவற்றின் காவல் நின்று இணையில்லா வாழ்வதனை அளிக்கின்றேனே. என் தந்தை எனக்களித்த சக்தி இது, இதை திருட முடியாது எந்த நாளும். என் தந்தையும் நானும் ஒன்று என்று இதமாக பொருள் வைத்தார் இயேசுநாதர். கருணை மகன் சொன்னவுடன் யூதர் எல்லாம் கல்லெடுத்தார். மறுபடியும் இயேசு கேட்டார், திருவுடைய நற்செய்கை செய்தேன், எந்த செயலுக்காய் என்னை கல்லால் அடிக்கின்றீர்கள்? நெருப்பென ஓர் குரலினிலே யூதர் சொன்னார், நின் செய்கை பொருட்டல்ல, கடவுள் மீது குருடாகி நிந்தனை செய்தாயே, அந்த குணங்கெட்ட தவறான செயலுக்காக. தேவர்கள் தாமே நீங்களென்றே உங்கள் திருவேதம் சொல்கிறதே தவறாயன் சொல். பாவமெனில் அது பாவம் இல்லையா? என்னை பரமன் மகன் என்பதொரு குற்றமா? நான் சீவிக்கும் தந்தையுள்ளும் அவர் என்னுள்ளும் சேர்ந்தேதான் இருக்கின்றோம், அறிந்து கொள்க. நாவினிய மொழி சொன்னார் இயேசு. கூட்டம் நாடியது பாய்வதற்கு நடந்து சென்றார். கடவுளின் மைந்தன் கண்ணீர் வடிக்கிறார். பெத்தானியா என பெயரிய ஊரில் மார்த்தாள் என்றும் மரியாள் என்றும் பாசம் மிகுந்த பாவையர் இருவர் இயேசுவின் திருவடி எண்ணும் மனத்தர் இருக்கின்றார் என ஏற்கனவே நாம் அறிவோம். அவரின் அன்பு சகோதரன் லாசர் உடம்பு நாள்தோறும் குலைந்து படுத்த படுக்கையில் பள்ளி கொண்டிருந்தான். அந்த செய்தியை அன்பு பெருமகன் இயேசுவுக்கு எழுதினாள் மரியாள். இந்த நோயோ இறப்பு நோய் அல்ல, கடவுள் மகிமையை காட்டுவதற்காக வந்த நோயே என மன்னவன் உரைத்து செய்தியாளனை திருப்பி அனுப்பினார். இன்னும் அங்கே 2 நாள் இருந்து பின்னர் தம் சீடர் பிறரை அழைத்து, நண்பன் லாசர் நல்ல நித்திரையில் இருக்கிறான், அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். உடனே இயற்கை நித்திரை செய்கிறார் என்றே சீடர் எண்ணி குணப்படுவார் என கூறி நின்றனரே.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசர் இறந்து நாழிகை கடந்தது, அதிலே நானும் அகமகிழ்கின்றேன். காரணம், நீங்கள் கனவிலும் நனவிலும் விசுவாசத்துடன் விளங்குவீர் என்றே. வாருங்கள், அவன் வடிவை நாம் பார்ப்போம் என்றார். சென்றார். இயேசுவின் வருகை பற்றி கேட்டு பாசத்துடனே மார்த்தாள் வந்து வழியினிற் கண்டாள். ஆண்டவரே, நீர் அருகில் இருந்தால் எனது சகோதரன் இறந்திரான் அன்றோ? இப்பொழுதும் நான் செப்புவதென்ன? கடவுள் உமக்கு கருணை புரிவார். ஐயன் கேட்டால் அனைத்தும் அருள்வார் என்றாள். இயேசு ஏக்கம் தவிர்த்து, கலங்காதே, நீ காண்பாய் அவனை. உயிரும் நானே, உயிர்ப்பும் நானே. என்மேல் அன்பை என்றும் செலுத்துவோன் வாழ்வது உண்மை, மரணம் இல்லை. நம்புகிறாயா என்றார். மார்த்தாள் உள்ளம் நிறைந்த உறுதியை சொன்னாள். நம்புகிறேன், உமை நாளும் என்றாள். மற்றவள் சென்று மரியாள் தன்னை அழைத்து வந்தாள். அனைவரும் வந்தனர். கண்ணீர் வடித்து காலில் விழுந்து மரியாள் அழுதாள். மன்னவன் இயேசு அத்தனை பேரும் அழுவதை பார்த்து, எங்கே அவனை இட்டீர் என்று கனிவுடன் கேட்டார். காட்டுவேன் என்று மரியாள் சொன்னாள். மனது பொறாமல் முதலாக இம்முழு வரலாற்றில் கடவுளின் மைந்தன் கண்ணீர் வடித்தார். கல்லறை கண்டார், கைகளை பிணைத்தார், கல்லை எடும் என கட்டளையிட்டார். 4 நாள் அடக்கம் நாற்றமடிக்கும் என்றாள் மார்த்தாள். இயேசு மறுத்தார். நாயகன் மீது நம்பிக்கை இருந்தால் அவரது மகிமை அறிவாய் என்றார். பொன்னை மூடிய பூமியில் இருந்து கல்லை சில பேர் கையால் தள்ளினர். இறைவனை இயேசு இப்படி வேண்டினார், என்றும் நீவீர் என்னுடன் உள்ளீர். இவர்கள் நம்ப இவர்களுக்காக நம்பிக்கையுடன் நானும் உரைத்தேன் என்று கூறி இடுவரை நோக்கி, லாசரே, எழுந்து நலமுடன் வருக என்று மன்னர்கள் இடும் கட்டளை போல் உரைத்தார் இயேசு. உயிர்த்தான் லாசர். வானம் முழங்க, மண்டலம் அதிர, காணும் செடி கொடி காற்றும் வணங்க, உயிர்ப்பித்தெழுப்பும் உன்னத திறமை படைத்தவர் இவரென பார்த்தவர் மகிழ, இயேசுவின் அருகினில் லாசரும் வந்தான். கை கால் 2 கட்டுகள் இருந்தன. முகத்தை ஓர் துணி மூடியிருந்தது. மூடிய துணியை ஓடி திறந்தார். கனிவுடன் பார்த்தார். கட்டுகள் அவிழ்த்து இவனை விடுங்கள் என்றார் இயேசு. நிகழ்ந்தவை எல்லாம் நேரில் கண்ட யூதர்கள் எல்லாம் உணர்ச்சி பிழம்பாய் வேதன் தன்னையே விசுவசித்தனரே. சதி ஆலோசனை. மரித்தவன் உயிர்த்த செய்தி வளர்நெருப்பாக மாறி சிரித்தவர் கலங்கலானார். சேர்ந்தனர் சங்கம் கூட்டி. பரிசேயர் குருக்கள்மார்கள் பரபரப்படைந்து நின்றார். சரியான முடிவை காண சகலரும் தொடிதொடித்தார். பூமியில் இயேசுவாலே புது கலகம் தோன்றி ரோமர்கள் நாட்டை பற்றி நுவலரும் கொலைகள் செய்வார். தேமதம் இனத்தை எல்லாம் சீரழித்திடுவாராக. தாமதமின்றி செய்யும் காரியம் தன்னை யோசிப்போம். இப்படி பல பேர் சொல்ல எழுந்தனர் தலைவர் கைப்பாஸ். செப்பினார், மதியில்லாமல் செய்திகள் சொல்கின்றீரே, அப்படி நம் இனத்தை அழிக்காமல் இருப்பதற்கும் எப்படி திட்டம் என்று எண்ணுவீர் முதலில் என்றார். ஒருவர் பின் ஒருவராக யோசித்தார். தோன்றவில்லை. ஒருவனின் மரணத்தாலே உயர்வர் நம் இனத்தார் என்றால் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், ஒழியட்டும் இயேசு என்றார். தர்மத்தின் எதிர்காலத்தை தான் அவர் கணிக்கின்றாரோ? மரிப்பது உயிர்ப்பதென்று மனிதர்க்கு இயேசு என்று உரைத்ததை இறைவாக்காக உரைத்தனர் கைப்பாஸ் என்று. மறைத்தனர் இதையென்றாலும் மற்றதன் அடக்கம் இஃதே. இறைத்த பின் கேணி ஊற்றில் இருக்கும் நீர் அந்த நீரே. பழிவாங்க திட்டம் தீட்டி பரிசேயர் குருக்கள்மார்கள் தெளிவாக முடிவு கொண்ட செய்தியை அறிந்த பின்னே வெளியார்கள் காணா வண்ணம் வியத்தகும் தேவமைந்தன் எழில் கொஞ்சம் சிற்றூரான எப்பிராயிம் கொடி புகுந்தார். பாடுகள் பற்றி மறு அறிவிப்பு. 12 தோழர் தம்மை பக்கத்தில் அழைத்த இயேசு தன்னுயிர் பிரிதல் பற்றி சங்கேத மொழியிற் சொன்னார்.
மன்னிய எருசலேமில் மகத்தான வரவேற்பொன்று தன்னையே அழைத்ததாக சாற்றினார் செல்வோம் என்றார். இன்று நாம் எருசலேமின் எல்லையை மிதிப்போம். அங்கே சென்றதும் குருக்கள்மார்கள் சேர்ந்தனை பிடித்து கட்டி அந்நியர் கையில் தந்து அடிப்பார்கள் சாட்டையாலே. பின் என்னை கொலை செய்வார்கள், பிழைத்து நான் வருவேன் என்றார். என்னவோ கனவு என்றே எண்ணினார் சீடர். இயேசு சொன்னதை அறிந்தார் இல்லை. சொற்பொருள் விளக்கம் கேட்க முன்வரவில்லை. அன்னார் முகத்தையே பார்த்து நின்றார். மன்னவன் நிமிர்ந்து பார்த்தார். வானமே அழைத்தார் போலே. தாயின் பேராசை. சீரான அரசமைப்பார் இயேசு என்றே தெருவெங்கும் பல பேர்கள் சொல்ல கேட்டு நேராக இயேசுவிடம் ஓடிச் சென்றாள் நிறைவான யாகப்பர் அருளப்பர் தாய். நீராக அமைக்கின்ற அரசில் என்றும் நிலையான பதவிகளை பிள்ளைகட்கு பேரோடும் வலப்புறமும் இடமுமாக பிழையின்றி தர வேண்டும் என உரைத்தாள். மண்ணுலகில் தானாட்சி அமைப்பதாக மயங்குகிற பேதை அவள் சொல்ல கேட்டு கண்ணாலே பார்த்தபடி இயேசு சொன்னார். காலத்தால் நான் குடிக்கப் போகும் அந்த கிண்ணத்தில் நீர் குடிக்க முடிவதுண்டோ? கேட்டவுடன் அன்னாரோ விரைந்து சொன்னார், எண்ணாமல் குடிப்போம் நாம் என்றே. இயேசு எதை சொன்னார் என்பதனை அறியார் பாவம். எல்லோரும் குடிப்பீர்கள் எனச் சிரித்து, என்றாலும் தாயே என் அரசில் எந்த நல்லோரை வானிடத்து வைப்பதென்று நான் முடிவு செய்வதில்லை. வானில் உள்ள வல்லவராம் என் தந்தை முடிவு செய்வார். வருவதெனில் வாருங்கள் என்றார். அந்த சொல்லிலுள்ள பொருள் தன்னை அறியா பேதை சொன்னபடி கிடைக்குமென நம்பிச் சென்றாள். அருளப்பர் யாகப்பர் இருவருக்கும் அந்தஸ்து உயர்ந்ததென மற்றோர் எண்ணி ஒரு கூட்டம் 10 பேர் கூட்டினார்கள். உள்ளத்தில் வெந்தார்கள், பொறுமினார்கள். இருக்கின்ற நமக்கெல்லாம் பதவியில்லை, இடதுபுறம் வலதுபுறம் இவர்க்கா என்று ஒருவர் பின் ஒருவர் என போட்டியிட்டு உருமுவதை கேட்டவுடன் இயேசு சொன்னார், பிற இனத்து தலைவர்களோ மக்கள் தம்மை பெரும் அடக்கு முறையாலே ஆளுகின்றார். கரவுடைய நெஞ்சத்தார் அதுபோல் செய்தால் கடவுளது சீடர் அதை செய்யலாமா? பெரும் பதவி வேண்டுபவர் பணிய வேண்டும், பெரிய இடம் வேண்டுமென்றால் தாழ்வு வேண்டும். வரவு செலவு அத்தனையும் இங்கே இல்லை, வானத்தே உள்ளதென வடித்து வைத்தார். மனுமகனும் பணி செய்ய வந்தார் அன்றி மற்றவர்கள் பணியேற்க வந்தார் இல்லை. தனியொருவர் அடிமைகளை மீட்க வந்தார், தன்னுயிரை அதற்காக கொடுக்க வந்தார். இனி வருவோர் அப்படியே வாழ்தல் வேண்டும், என் சீடர் அப்படியே நடத்தல் வேண்டும். கனிவுடனே அவர் சொன்ன மொழியை கேட்டு கலகத்தை விடுத்தவரும் பணிவு பூண்டார். இழந்ததை மீட்கவே. இயேசு ஒரு நாள் எரிக்கோ நோக்கி வருகின்றார் என வாய்மொழி கேட்டு வரி வசூலிக்கும் மனிதன் ஒருவன், சக்கையு என தன் பெயர் கொண்டோன், அவரை பார்க்க ஆசைப்பட்டான். கூடியிருந்த கூட்டம் அதிகம். குள்ளன் அவனோ கூட்டத்தில் எட்டி பார்க்கும் உயரம் படைத்தவன் இல்லை. ஆகையால் இயேசு போகும் வழியில் அத்திமரத்தில் அன்னவன் ஏறி உட்கார்ந்திருந்தான். உடனதை கண்ட இயேசுவும் அவனை இதமுடன் அழைத்தார். விரைவாயிறங்கு, விருந்துன் வீட்டில் தங்கும் இடமும் தன்னிடமேதான் என்றார். அவனும் இன்பச் செய்தியை காதினில் கேட்டு காலடி பணிந்தான். பாவியின் வீட்டிலா பரமனின் மைந்தன் கூட்டம் திகைத்து குறை கூறிற்று. சக்கையுவோ தானே எழுந்து, ஆண்டவரே, உம் அடிமை நானே, என் பொருள் பாதி ஏழைகளுக்கே. எவரிடமாவது எப்போதாவது தவறு செய்தே நான் சம்பாதித்திருந்தால் 4 மடங்காக நான் அதை தருவேன். பூமகன் வருகையால் புனிதம் அடைந்தேன் என்றான். இயேசு இன்மொழி சொன்னார். இன்றே மீண்டது இவனது இல்லம், இழந்ததை மீட்கவே இங்கு வந்தேனே. எருசலேமிற்குள் ஓசான்னா. குன்று போன்ற கோட்டை மதிர்ச்சுவர் கூடி அந்த வான்தொடர் ஓங்கிய மன்றமான எருசலேம் நகரிலே தேவ மைந்தன் வலம் வர எண்ணினார்.
நின்று மெல்ல ஒலிவே தருகிலே நெருங்கி வந்த சீடர்க்கு சொல்லுவார், சென்று அந்த நகரினுள் காணுக ஜீவனுள்ள கழுதையும் குட்டியும். இங்கு கொண்டு வருகவென்றோதினார். இளைய சீடர் அவ்வனம் செய்தனர். தங்கவண்ண மேனியார் ஏறினர். தந்தை கோவில் தனக்குள் நடக்கவே. பொங்கி வந்த மாந்தர்கள் வெள்ளமே புதிய ஆடை வழியில் வெறித்ததே. அங்கு நின்ற மரக்கிளை பற்றியே ஆலவட்டம் வீசினார் மாதரே. உப்பு நீரை நல்ல நீர் ஆக்கினால் ஊரில் காணும் மகிழ்ச்சியைப் போலவே செப்பமிக்க திறமையார் வந்ததும் தேவமன்றில் நன்றி ஒலித்தது. அப்பம் ஒன்றில் பலர் பசி தீர்த்தபோல் ஐயன் தன்னை கண்டு மகிழ்ந்தனர். ஒப்பிலாத ஓமையான் நகரிலே ஊர்வலத்தில் வருகிறார் மெல்லவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கைவளைத்து கொழுந்தினை ஆட்டுவார். மாதரார்த்தம் மாபெரும் பெருமையை மைந்தருக்கு வழங்கினார் அங்கனை. வேத நூறு விளம்பிய ஆண்டவர் வேண்டி நின்ற அரசினை அமைத்திட வாதிலாத மனுமகன் வந்தனன் வாழ்கவென்று வாழ்த்தினர் ஆரரோ. அரசரென்று அவர் பெயர் சொன்னதும் அங்கு நின்ற வஞ்சக ஞானியர் பரிசேயர்கள் இயேசுவை நெருங்கியே, பாரும் உங்கள் சீடர்கள் அறிவினை, வரி செலுத்தும் குடிமகன் உம்மையே மன்னரென்று பட்டயம் சூட்டினார், நரிகளுக்கு சொல்லிடும் என்றனர். ஞான மைந்தன் நகைத்திவை கூறுவார். வானமந்த வார்த்தையை கூறுமே, மண்ணுமந்த வரிசையை ஏற்குமே. காணிலுள்ள கல்லொடு புல்லெல்லாம் கடவுள் பெற்ற மைந்தன் என்றோதுமே. நான் உமக்கு சொல்லவும் வேண்டுமோ, நல்லதென்றும் நல்லதே அல்லவோ. ஞானமிக்க இயேசுவின் வார்த்தையில் நாணமுற்றார் அப்பரிசேயரே. நகருக்குள் நுழைகிறார். மலையில் ஏறி மறுபுறம் சென்றதும் வானிடிக்கும் எருசலேம் காணலாம். கலை மிகுந்த அந்நகர் தன்னையே கண்ட இயேசு கண்மணி சிந்தினார். நிலையில்லாத எருசலேம் நகரமே, நின்னை தேடி ஆண்டவர் வந்தனர். விலையில்லாத அவரை நீ ஏற்றிலை, வேதனைக்கு முதல் விதை தூவினை. ஒன்றுபட்டு வாழ்ந்தும் இருக்கலாம், ஓங்குகின்ற வரங்களை காணலாம். நன்று செய்ய மறந்த எருசலேம், நாளை உன்னை பகைவர்கள் சூழுவார். தின்றறிந்த தோல் என ஆக்குவார். சேர்ந்திருக்கும் கல்லொடும் கல்வினை ஒன்றை விட்டு ஒன்றினை நீக்குவார். உனை நெருக்கி முன்னிலை மாற்றுவார். குன்றின் மீது நின்றவார் இப்படி கூறி அந்த தேவகுமாரனே சொன்னார். பின்னர் ஊர்வலம் தொடரவே எருசலேம் எனும் புனித நகர்க்குள்ளே அன்று மன்னன் சொன்னது போலவே அமர வாழ்வை அடைவதற்காகவே இன்று வந்து சேர்ந்தனன் என்பதால் இனிய வானம் தானும் அழுததே. காய்க்காத அத்திமரம். செய்ய கால்கள் சிவப்புறும் நிலையிலே ஐயன் மேனி அயர்வுற நடந்தனன். நெய்யிலாத விளக்கென வயிற்றிலே வெய்யதான பெரும்பசி வந்ததே. பூவிலாத அத்திமரத்தினை மேவி அந்த மேலவன் நோக்கினான். காயிலாத மலடென நின்றதே, தேவமைந்தன் திருமணம் நொந்ததே. படுவதொன்று பட்ட பின்னாலவர் படுவென தன் சாபமுரைத்தனர். கொடிய பாவி சேர்த்த பொருள் என கடிதில் அத்தி காய்ந்தழி பட்டதே. ஆர்த்தெழுந்த சாபவினை பயன் பார்த்த சீடர் பரவசம் எய்தியே வேர்த்த மேனி வியப்புடன் நோக்கினர். ஏர்த்ததந்த இயேசுவின் வார்த்தையே, உறுதியாக நம்பினீர் சொல்வீரேல் இறுதியாக எதுவும் நடைபெறும். அறுதியிட்டு மலையினை விழுவென்றால் குருதி சிந்தி கடலினில் வீழுமே. போட்ட யாவும் முளைப்பது நிலத்திலே, கேட்ட யாவும் கிடைப்பது ஜபத்திலே. காட்டுகின்ற உறுதியே முக்கியம், கூட்டும் அந்த இறைவனின் முன்பிலே. இயேசுவின் அதிகாரம். காப்பதற்கு பிறந்த குமாரனை மூப்பரோடு குருக்களும் கண்டனர். நாப்பிளக்க கேள்விகள் கேட்டனர். பூப்படுக்கை போல் பதில் கூறினார். யார் கொடுத்தது இவ்வதிகாரமோ? நீர் நடத்தும் காரியம் என்னவோ? தேர் நடத்தும் சாரதி என்றுமை யார் உரைத்ததென்றனர் மூப்பரே.
ஊழ்வினைகள் போல அன்னார் சொல்லும் கேள்வி கேட்டு தான் ஒரு கேள்வியை வேள்விநாதன் வீசி எறிந்தனன். வாழ்விழுந்தது போலது வீழ்ந்ததே. அந்த நாள் அருளப்பர் அளித்துமே வந்த ஸ்நானம் எங்கு பிறந்ததோ? முந்து வானிலிருந்து வந்ததோ? இந்த மக்கள் இருக்கரம் தந்ததோ? வானமைந்தன் கேள்வியை கேட்டபின் ஈன மூப்பர்கள் மௌனிகள் ஆயினர். வானினின்றே வந்தது தாமெனில் ஏன் அவர் தம்மை ஏற்கவில்லை என்பார். மக்கள் தந்த ஸ்நானம் என்றுரைப்பினோ மக்கள் கோபம் மலையையும் தகர்க்குமே. தக்கவாறு பதில் சொல்ல வழியிலை, திக்கி திக்கி அருகிலோம் என்றனர். நாதன் கேள்வியில் தோல்வி அடைந்தனர். வேதன் அந்த மூப்பர்கள் தம்மிடம் ஓதும் என்னை அனுப்பியதாரென ஏதும் கூறேன் என்ன உரைத்தனர். மக்கள் இருவர். மூப்பருக்கும் முந்திய குருக்கள் தமக்கும் பதிலை தக்கவாறிருத்து சீடரை பார்த்து திரும்பிய இயேசு, உமக்குச் சொல்வேன், உண்மையாகவே திராட்சை தோட்டச் செய்முதலாளி ஒருவன் இருந்தான் ஓர் ஊர்தனிலே. பிள்ளைகள் 2 பெற்றவன் அவனே. அவனே ஒரு நாள் அவர்களை அழைத்து, மூத்த மகனே, திராட்சை தோட்டம் செம்மையாய் உள்ளதா, பார்த்து வா போவென பணித்தான். அவனோ போக மாட்டேன் என புகன்றான். அங்கே போகாதிருந்து பொழுதை போக்கி குற்றம் எண்ணி குறைபட்டானே. மனதை மாற்றி வழிநடந்தானே. 2வதான இளைய பிள்ளையோ போகிறேன் என்று புகன்ற பின்னாலே போகாதிருந்தான், புத்தியும் கெட்டு. எவன் இதில் நல்லோன்? இயேசுவே கேட்டார். மூத்தவன் என்றார் முறைப்படி மக்கள். கடவுள் தங்கள் கையில் இருப்பதாய் எண்ணுவோர்க்கு விண்ணரசில்லையாம். ஆயக்காரரும் அறமிலா பெண்டிரும் தாழ்விடத்தில் தாங்கள் இருப்பினும் அவரை எண்ணி அன்பு வைக்கின்றனர். விண்ணகத்து அரசினில் அவர்களை விரைந்து ஏற்றுக்கொள்வர் என் தந்தையே. இன்னவாறு கதையை விளக்கினார் இயேசுநாதர். ஏற்றார் மக்களே.